கடலூர் மாவட்டம் திருமாணிக்குழி பகுதியில் கடனாக கொடுத்த பணத்தை திருப்பி வாங்காமல் தனது நிலத்தை பயன்படுத்த விடாமலும் நிலப்பட்டாவை மாற்றம் செய்ய விடாமலும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தடுத்து வருவதாக கூறி ஒருவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிவள்ளல். வணக்கம். அங்கே என்ன நடந்தது? விவரங்கள். நிச்சயமாக கடலூரை அடுத்த திருமாணிக்குழியைச் சேர்ந்தவர் வாசுதேவன் என்பவர். இவர் தனது நிலத்தின் பட்டாவையும் பத்திரத்தையும் புதுப்பாளையத்தைச் சேர்ந்த காசிநாதன், அதாவது முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரிடம் அடமானம் வச்சிருக்காரு. கடனாக 20,000 பணமும் பெற்றிருந்தாரு. இது கிட்டத்தட்ட கடந்த 2008ஆம் ஆண்டு இந்த கடன் வாங்கியிருக்காங்க. இவர் அந்த பணத்தை கொடுத்துட்டு ஒரிஜினல் பத்திரத்தையும் கேட்கும்போது அவர் கொடுக்காம இவர் ஏமாற்றிட்டே வராங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா அவர் தனது நிலத்தை வேறு பெயருக்கு பட்டா மாற்றம் செய்வதற்கு முயற்சிருக்காங்க. அதுக்கும் அவர் தடுத்திருக்காரு. இது குறித்து அவர் வருவாய்த்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியர் பல முறை மனு அளித்தும் தனக்கு சாதகமான ஒரு முடிவு ஏற்படாத நிலையில இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு மனு கொடுக்க வரும்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயற்சி செஞ்சிருக்காரு. இதையடுத்து அங்கு பாதுகாப்பு இந்த காவல்துறையினர் அவர் தடுத்து நிறுத்தி மீட்டு எடுத்து 108 ஆம்புலன்ஸ் மூலமா அவர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இவர் தனது கண் முன்னே கணவர் தீக்குளிக்க முயற்சி எடுப்பதை பற்றி அவரது மனைவியும் திடீரென மயக்கம் அடைந்ததுனால அதே ஆம்புலன்ஸ் அவர் அரசு தலைமை மருத்துவருக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சதுனால. விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல்.